ஸோ நாம் இடம் கொண்டு பெருகி வருகிறோம் இல்லையா? ஆரம்பாக்கம் இடம் கொண்டு பெருகி வருகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் அதை மனசார துதிக்கிறீங்க? பிரைஸ் காட். ஏன்னா பெருகிறதுனாலே நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? முன்னேறணுங்க. அடுத்தது முன்னேறணும். ஆண்டவர் அந்த காரியத்தை ஆரம்பாக்கத்தில் செய்து கொண்டு வருகிறார். அதற்காக நாம் ஆண்டவர் துதிப்போம். அதனால தான் இன்றைக்கி சாயந்தரம் மெசேஜ் கூட நான் மெசேஜுக்கு தலைப்பு என்ன வச்சுருக்கிறேன்னா, முன்னேறு, ப்ரெஸ்ஸிங் ஃபார்வர்ட், முன்னேறணும். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ ஒன்று இருக்குது. அதை போட்ட பிறகு நீங்கள் அதனால கொஞ்சம் கவனமாக பாருங்கள். எத்தனை பேருக்கு கிரிக்கெட்லாம் பிடிக்கும்? இந்த பக்கம் யாரும் கை தூக்க மாட்டீங்க தெரியும். இந்த பக்கம் அவ்வளோதான் பிடிக்குமா? நிறைய பேர் கிரிக்கெட்லாம் பார்க்க மாட்டிங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி சரி, பிடிக்கலன்னா கூட கொஞ்சம் பாருங்கள். அதில் ஒரு முக்கியமான விஷயம். Someone else has got to take over that role, get themselves in. That's unbelievable. He was throwing it up. He thought he had it. It was a little lollipop. And the man who did so well with the bat has taken his eye off the ball, and the ball has just dribbled out of his fingers. He was about to throw it up. Well, this could change the course of this match, that's for sure. Bad shot too. Have another look at this. He plays it away on the onside now. Has he got it? And he's about to throw it up, and that's it. Should almost make a case for the fact that he probably caught that. Very not. Very not. The law says you must have control over the further disposal of the ball. You're trying to throw it up. புரிஞ்சுதா? என்னாச்சு? பேட்ஸ்மேன் அடிக்கிறாரு, பால் அழகா மிதந்துக்கிட்டே ஏர்ல மிதந்துட்டே போகுது. போய் என்ன ஆகுது? என்னாச்சு? பிடிச்சாரா கீழே விட்டாரா? கீழே விட்டுட்டார் இல்லையா? இந்த ஃபீல்டர் அந்த கேட்சை விட்டுட்டார். அந்த கேட்ச் அந்த ஃபீல்டரை விட்டதுனால இந்த பேட்ஸ்மேன் கடைசி 2 பேரோட 8 விக்கெட் போயிடுச்சு. 8வது விக்கெட் வச்சு விளையாடிட்டு இருக்காரு. அடுத்தது 2 பேர் ஆனா அந்த டீம் தோத்துரும். ஆஸ்திரேலியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் விளையாடுறாங்க. 1999 வருஷத்துல செமிஃபைனல் மேட்ச். அதை ஜெயிச்சா ஃபைனலுக்கு போகலாம். செமிஃபைனல் மேட்ச்ல ஆஸ்திரேலியாவுடைய கேப்டன் ஆடிட்டு இருக்காரு. அந்த கேப்டன் தான் அந்த ஷாட் அடிச்சாரு. அவர் கேட்சை சவுத் ஆப்பிரிக்காவில் கிப்சன் ஒரு ஃபீல்டர் விட்டார். அந்த கேட்ச் அவர் விட்டதுனால அந்த மேட்ச்ல அந்த ஆஸ்திரேலியன் கேப்டன் செஞ்சுரி அடிச்சு அவங்க டீம் ஜெயிச்சு, தோத்து போக வேண்டிய அந்த ஆஸ்திரேலியா ஜெயிச்சு அதுக்கப்புறமா ஃபைனலுக்கு போய் ஃபைனல்ல மூணாவது முறையா அவங்க வேர்ல்டு கப் ஜெயிச்சாங்க. அப்ப இந்த ஒரு கேட்ச் அந்த சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர் கேட்ச் விட்டதுனால ஆஸ்திரேலியாவுக்கு என்ன கிடைச்சது? உலக கோப்பை கிடைச்சது. இப்போ இந்த பேட்ஸ்மேனும் ஃபீல்டரும் என்ன பண்ணாங்க? பேட்ஸ்மேன் ஒரு தப்பான ஷாட் அடிச்சிட்டார். அந்த பாலுக்கு அடிக்க வேண்டிய ஷாட் வேற மாதிரி அடிச்சாரு. அது கேட்ச் போயிடுச்சு. அவரு அவுட் ஆகிட்டு வெளியே போயிருக்க வேண்டியது இல்லையா? அவருக்கு அந்த லாஸ்ட் பால் தான் அவருக்கு அந்த மேட்ச்ல அவர் ஆடக்கூடிய லாஸ்ட் பால் தான் இருந்திருக்கணும். ஆனா அந்த ஃபீல்டர் அந்த கேட்சை விட்டதுனால தனக்கு கிடைச்ச அந்த சந்தர்ப்பத்தை அந்த ஆஸ்திரேலியன் கேப்டன் 100% பயன்படுத்திக்கிட்டு தான் சதம் அடிச்சது இல்லாம தன்னுடைய டீமையும் ஜெயிக்க வச்சு தன்னுடைய டீம் செமிஃபைனல்ல ஜெயிக்கிறது மட்டும் இல்ல, ஃபைனல்ல கப்பையும் ஜெயிச்சாங்க. அப்ப இந்த மேட்ச் முடிஞ்ச அப்புறம் பிரஸ் மீட் நடக்குது. அதாவது ஜேர்னலிஸ்ட்ல அவர்கிட்ட கேள்வி கேட்கும் போது அவர் சொல்றாரு, நான் அந்த பாலை விட்டு அந்த பிளேயர் கிட்ட போய் நான் சொன்னேன், யூ ஹேவ் ட்ராப்ட் யுவர் வேர்ல்ட் கப். என் கேட்ச் நீ விடல, உனக்கு கிடைக்க வேண்டிய வேர்ல்டு கப்பையே நீ விட்டுட்ட அப்படின்னு சொன்னார். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா அந்த 99ஆம் வேர்ல்டு கப்ல எல்லா மேட்சும் வின் பண்ணி செமிஃபைனலுக்கு வந்திருக்கு.
எல்லாருக்குமே சிம்மஸ்வப்பனமா அந்த டீம் இருந்துச்சு. அந்த செமிஃபைனல் ஜெயிச்சு ஃபைனல் போயிருந்தா அவங்க தான் கப்பை ஜெயிச்சிருக்கணும். எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க அந்த வருஷம் சவுத் ஆப்பிரிக்கா தான் ஜெயிக்கும். ஆனா அந்த ஒரு மனிதன் கேட்சை தவற விட்டதுனால தன்னுடைய டீம் இன்னி வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா இன்னி வரைக்கும் உலக கோப்பை ஜெயிக்கல. ஆனா அந்த வருஷம் ஜெயிக்க வேண்டியது. அதான் அந்த ஆஸ்திரேலியன் கேப்டன் சொன்னாரு, அந்த கேட்ச் விட்ட அந்த ஃபீல்டர் கிட்ட போயிட்டு என்ன சொன்னார்னா, நீ கேட்ச் விடல, நீ வேர்ல்டு கப்பையே டிராப் பண்ணிட்ட, யூ ஹவ் டிராப் யுவர் வேர்ல்ட் கப் அப்படின்னு சொன்னார். அன்பானவர்களே, இது ஒரு சாதாரணமான ஒரு மேட்ச் தான். ஆனால் இதுல ஒரு வெளியே போயிருக்கணும். ஆனால் அவனுக்கு அந்த கேட்சை விட்டதுனால தனக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தை 100% அந்த பேட்ஸ்மேன் பயன்படுத்திக்கிட்டு சதம் அடிக்கிறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய டீமையும் ஜெயிக்க வச்சு அதுக்கான உலக கோப்பையும் ஜெயிச்சார். இங்கே ஃபீல்டர் என்ன ஆச்சு, அது வரைக்கும் ஜெயிச்சிட்டு இருந்த அந்த டீம் எல்லா மேட்ச்லையும் ஜெயிச்சுட்டே இருந்தாங்க, எல்லாருக்கும் சிம்ம சொப்பனமாக இருந்தாங்க, எல்லா டீமையும் ஜெயிச்சுட்டே வந்தாங்க. அன்னைக்கு அந்த ஆஸ்திரேலியன் கேப்டனுடைய கேட்சை இந்த ஒரு மனுஷன் விட்டதுனால அந்த தேசம் அவமானத்துக்குள்ளாக வெட்கத்துக்குள்ளாக போய் தனக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தை அந்த நாடும் அந்த டீமும் அந்த தனிப்பட்ட ஃபீல்டரும் இழந்ததுனால தாங்கள் போய் சேர வேண்டிய இலக்கை சேர முடியாமல் அவர்கள் தோற்று போனோம். இன்னி வரைக்கும் தோற்று போயிருக்கிறாங்க. இன்னி வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கன் டீம் வேர்ல்டு கப்பை ஜெயிக்கலை. அன்றைக்கி 99 ஜெயிக்க வேண்டிய பிரகாசமான வாய்ப்பு இருந்தது. ஆனால் அந்த ஒரு மனிதனுடைய தவறால் அந்த டீம் இன்னி வரைக்கும் வேர்ல்டு கப் ஜெயிக்கலை. கிடைச்ச தருணங்களை நாம் இழக்கும்போது, நமக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்களை நாம் இழக்கும்போது அதனுடைய இழப்பு ஈடுகட்ட முடியாததாக இருக்கும். யோசிச்சு பாருங்க, உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன பார்த்து எதை வச்சு நம்மளை கூப்பிட்டாரு? இன்னைக்கு நீங்கள்லாம் இயேசுவின் நாமத்தை அறிந்திருக்கோம், நாமெல்லாம் இயேசுவின் நாமத்தை அறிந்திருக்கோம். எதனால? அவர் நம்மை அழைத்ததால் இல்லையா? நீங்களா நானா ஏசாமியை தேடி வந்தேன், இயேசு என்னை தேடி வரல, நான் தான் இயேசுவை தேடி வந்தேன்னு சொல்கிறீங்க யாராக இருக்கீங்களா? அப்போ யார் நமக்கு அந்த சான்ஸ் கொடுத்தா? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அந்த அழைப்பை கொடுத்தார். வாசிக்கலாம், பிலிப்பியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பிலிப்பியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த, யார் அழைத்த? தேவன் தான் அழைத்தார். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, உங்களை அழைத்தது தேவன் தான், நீங்களா வரல. நீங்களா யாரா வந்தீங்களா? மேஷக்கு கூப்பிட்டதுனால வந்தீங்களா? உங்கள் பாஸ்டர் கூப்பிட்டதுனால வந்தீங்களா? இல்லை அங்கிள் கூப்பிட்டதுனால வந்தீங்களா? உங்கள் இருதயத்தில் விசுவாசத்தை துவக்கினது யாரு? தேவன். உங்கள் இருதயத்தில் இயேசுங்கிற நாமத்தை வைத்தது யாரு? தேவன். அப்போ தேவன் அழைத்த அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். அப்போ நம்மை அழைத்த அழைப்பை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் வரலன்னா இன்னைக்கு நாம் எப்படி இருந்திருப்போம்? இன்னைக்கு என்ன கேட்டால் நான் இந்த நாளை பார்த்துருக்கவே மாட்டேன். ஆண்டவர் என் வாழ்க்கையில் வரலன்னா நான் இன்றைக்கி இந்த நாளை உங்களை எல்லாரையும் பார்த்துருக்க மாட்டேன். 30 வருஷத்துக்கு முன்னாடியே, 31 வருஷத்துக்கு முன்னாடியே நான் செத்து போயிருப்பேன். நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறேன்னா அவர் என்னை அந்த மரணத்திலிருந்து காப்பாற்றுறதுனால, என்னை மரணத்திலேருந்து காப்பாற்றி 31 வருஷம் ஆயிடுச்சு. அப்போது ஆண்டவர் இல்லைன்னா நான் இன்றைக்கி இங்கே நிற்க முடியாது. அப்போது தேவன் நாம் விரும்பினதுனால அல்ல, நாம் ஏதோ சில நல்ல காரியங்கள் செய்தோம்ன்றதுக்காக அல்ல, நம்மளிடத்தில் ஏதோ சில நல்ல திறமைகள் இருக்கிறன்றதுக்காக அல்ல, நாம் அழகாக இருக்கோன்றதுக்காக அல்ல, நாம் இந்த ஜாதியில் பிறந்தோன்றதுக்காக இல்லை, இப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்தோம்ன்றதுக்காக தேவன் நம்மை தெரிந்து கொள்ளலை. அவர் நம்மை தெரிந்து கொண்டதனுடைய காரணம் என்னவென்றால் அவருடைய சுத்த கிருபை. சொல்லுங்க, கிருபை.
நம்மை தெரிந்து கொண்டது அவர் நம்மேல் வைத்த அவருடைய கிருபை. அப்போ எப்படிப்பட்ட இடத்துல இருந்து நாம் அழைக்கப்பட்டிருக்கோம்? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். உங்களை வரவழைத்தார். எதுக்கு தெரியுமா? உங்களை சாப்பாடு போட்டு நல்ல புஷ்டியாக்கிறதுக்கு இல்லை. அது தேவைதான், நம்ம நல்லா சாப்பிடணும், நல்ல புஷ்டியாக இருக்கணும். ஆனால் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறது. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்ல, உங்களை நம்பி தாங்க ஆண்டவர் இருக்கிறாரு. சொல்லுவீங்களா? என்ன சொல்ல போகிறீங்க? எனக்கு நல்லா சோறு போட்டார்னு சொல்லுவீங்களா? என்னை வாழ வைத்தார், என்னை வாழ வைத்தார், என்னை வாழ வைத்த தெய்வம் இந்த இயேசு அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்காகத்தான் உங்களை அழைச்சார். சரி, ஒரு வேலை கிடைக்குது, போய் சேரும்போது 10,000 ரூபா சம்பளம். 6 மாதம் கழிச்சு என்ன யோசிப்போம்? சொல்லுங்க. எப்போ இன்க்ரிமெண்ட்டு போடுவீங்க? இல்லையா? இன்னும் எத்தனை நாளைக்கு 10,000த்திலே வச்சுருப்பீங்க? போனஸ் உண்டா? அட்வான்ஸ் உண்டா? பிஎஃப் உண்டா? இஎஸ்ஐ பிடிப்பீங்களா? இன்சூரன்ஸ் உண்டா? மெடிக்கல் இன்சூரன்ஸ் உண்டா? இத்தனை கேள்வி கேட்குறோம்ல, கேட்குறோமா இல்லையா? என்னங்க கேட்காத மாதிரி உக்காந்துருக்கீங்க? நீங்களாம் யாரும் கேட்குறதே இல்லையா? அவ்வளோ நல்லவங்களா நீங்கள்? கேட்பீங்களா இல்லையா? கேட்போம். அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போகணும். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் 10,000த்திலே உட்காந்துருக்கிறது? 15,000 என் சம்பளம் ஆகணும். என்னுடைய தேவைகள் அதிகரிக்கும் போது என்னுடைய சம்பளம் உயரணும். ஆகலையா? கேட்குறோமா? அதே மாதிரி ஆண்டவர் நம்மை அழைத்த நாளை யோசிச்சுக்கோங்க. சில பேர் 5 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டு 5 வருஷம் ஆனவங்க எத்தனை பேர்? 10 வருஷம் ஆனவங்க. நான் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆயிடுச்சு. 15, 20, 25, அதுக்கு மேலே யாரும் இல்லையா? இருக்கிறாங்க, ஸ்தோத்திரம். சரி, அதுக்கு மேலே நான் கேட்க மாட்டேன், ஏன்னா இன்னும் ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்க வேண்டாம். சரி, 5 வருஷமோ 10 வருஷமோ 15 வருஷமோ 20 வருஷமோ 25 வருஷமோ நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்க. இப்போது எவ்வளவு முன்னேறி இருக்கிறோம்? எவ்வளோ வளர்ந்துருக்குறோம்? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, வளர்ந்துருக்கீங்களா? கொஞ்சமாவது வளர்ந்துருக்கீங்களா? நல்ல குலுக்கி கேளுங்களேன். ஒருவேளை தூங்கிட்டா, பக்கத்தில் இருக்கிறவங்கள தூங்கிட்டா எழுப்பி வளர்ந்தீங்களான்னு கேளுங்க. என்ன சொன்னாங்க? ஏன்பா என் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ண? அன்பானவர்களே, இன்னைக்கு நாம் எவ்வளவு வளர்ந்துருக்குறோம்? நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குது. 4 மாதத்தில் முதல்ல பிறண்டு படுக்கணும். அது ஆகலைன்னா தாய்க்கு பயம். ஐயோ, என் குழந்தை பிறண்டு படுக்கலையே, இந்நேரத்துக்கு கவுந்து அடித்து படுக்கணுமே, 6 மாதத்தில் வயிற்றால நகரணுமே, இல்லையா? 9, 10 மாதத்தில் எழுந்துச்சு உட்கார வச்சா உட்காரணும். 1 வயசு 11 மாதம் 12 மாதம் ஒரு வயசு வரதுக்குள்ள செவுத்த பிடிச்சியாவது நின்னுறணும். நிற்கலன்னா டாக்டர்கிட்ட போய் 1008 கேள்வி கேட்போம். என் பிள்ளை புரண்டு படுக்கலை, என் பிள்ளை உட்கார மாட்டேங்குது, என் பிள்ளை நிற்க மாட்டேங்குது, என்னாச்சு டாக்டர், என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு டாக்டர்? கேட்போமா? கேட்க மாட்டோமா? டாக்டர்கிட்ட கேட்கலனாலும் பக்கத்து வீட்டு ஆயாவையாவது கேட்போம். ஏன்னா அவங்க நிறைய பிள்ளைகளை வளர்த்துருப்பாங்க. அக்காவையோ யாரையோ பார்த்து கேட்போம், என் பிள்ளைக்கு இந்த மாதிரி இருக்குது, என்னவா இருக்கும்?
என் பிள்ளை வளரலையே, முன்னேறலையே, அடுத்த ஸ்டெப்புக்கு வரலையே. அது அந்த பிள்ளைக்கு அந்த தாய்க்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும், அந்த தகப்பனுக்கு எவ்வளோ துக்கமாக இருக்கும். 5 வருஷம் ஆயிடுச்சு, 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு. எத்தனை ஆத்துமாக்களை அந்த இடத்துல கொண்டு வந்தோம். சம்பளம் உயரணும்னு எதிர்பார்க்கறது நான் தப்புன்னு சொல்லலை. எனக்கு போனஸ் வேணும்னு சொல்லி நான் வேலை செய்கிற இடத்துல நம்ம உரிமைகளை கேட்குறது நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் அதே மாதிரி நான் என்ன அந்தகாரத்திலிருந்து அவருடைய ஆச்சரியமான ஒளிக்குள்ளே என்னை கொண்டு வந்தார். நான் அவரை தேடவே இல்லை, என் புறமுதுகு தான் காமிச்சேன். யூதன்னா அர்த்தம் தெரியுமா? அவன் நேர்முகமாக முகமுகமாய் தேவனை சந்திப்பவன் பேர் தான் யூதன். நாமெல்லாம் புறஜாதி. என்ன பண்ணோம்? நம்ம புறமுதுகை தேவனை காண்பித்தோம். அப்படி புறமுதுகை காண்பித்த நம்முடைய முற்பிதாக்களை, அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்த நம்மை தேவனை இன்றைக்கு முகமுகமாய் பார்க்கிற அந்த அந்தஸ்துக்கு நம்மை உயர்த்தி இருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிறான்னு எத்தனை பேர் சொல்வீங்க? அல்லேலூயா சொல்லாமா சத்தமா? உங்கள் ஜெபத்தை கேட்குறாரு இல்லையா? உங்கள் கண்ணீரை பார்க்குறாரா இல்லையா? அத்தனை விதமாக நம்மை 5 வருஷமா, 10 வருஷமா, 15 வருஷமா, 20 வருஷமா, 25 வருஷமா ஆண்டவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார், போஷித்து வந்திருக்கிறார். நடுவில் ஒரு கொரோனா வேற 3 வருஷம் வந்துச்சு. நம்மை பாதுகாத்து இருக்கிறார். ஆனால் அந்த தகப்பனுக்கு, அந்த பரம தேவனுக்கு, நம்மை அழைத்தவருக்கு நாம விரும்பலனாலும் நம்மை விரும்பி நம்மை தேடி வந்து அவருடைய நாமத்தை அறியும்படியான ஸ்லாக்கியத்தை கொடுத்து அவருடைய பிள்ளையாக நம்மை மாற்றி இத்தனை ஆசீர்வாதங்களை கொடுத்த அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஒரு ஆத்துமாவையாவது நாம் தேவன் பட்சத்தில் கொண்டு வந்திருக்கிறோமா? முன்னேற்றத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? முன்னேற்றம்னா நான் பர்ஃபெக்டாக மாறுறது கிடையாது. ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா கூட என்னது, நான் இருந்த இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு நகர்ந்துட்டேன். அந்த ஒரு ஸ்டெப் எடுத்தால் கூட என்ன சொல்லலாம்? ஐ ஆம் இன் ப்ரோக்ரஸ், நான் முன்னேறி கொண்டிருக்கிறேன். அன்பானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் ஆண்டவர் அறிகிற அறிவில் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருக்கிறோமா? அப்படி போயிருந்தீங்கன்னா இந்த இடம் இன்னும் பெருசாக 2 மாடி கட்டணும், கேலரியோடு கட்டணும். பத்தாது. அப்போ கூட என்ன பண்ணுவான் தெரியுமா? என்னை அந்தகாரத்திலிருந்து அழைத்த தேவனை, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக என்னை தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியாக, ராஜரீக ஆசாரிய கூட்டமாக, அவருடைய சொந்த ஜனமாக என்னை தெரிந்து கொண்டிருக்கிறாரே. அப்போ அவருடைய ராஜ்யம் என்னுடைய ராஜ்யம் இல்லை, அவருடையதெல்லாம் என்னுடையது, என்னுடையதெல்லாம் அவருடையது. அப்படி இருக்கும்போது அவருடையதற்காக என்னுடைய பங்கு என்ன? நான் வளர்ந்தா அந்த பங்கு தன்னால் நடக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம வளர்ந்துருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. இந்த ஃபீல்டர், அந்த கேட்சை விட்டவர், அதுக்காக தான் அங்கே நிற்கிறார். எதுக்கு அங்கே நிற்கிறாரு? பேட்ஸ்மேன் தப்பாக அடிப்பார், என்கிட்ட கேட்ச் வரும், நான் அதை பிடிச்சிட்டா அந்த எதிராளி தோற்று போயிடுவான். அதுக்காக தான் அந்த இடத்துல நிற்கிறார். ஆனால் தன்னை தேடி வருகிற அந்த பந்தை என்ன பண்ணார்? கையில் விழுற அந்த பந்தை கீழே விட்டார். தனக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தை அந்த ஃபீல்டர் என்ன பண்ணார்? அப்படியே விட்டுட்டார். இப்போ எதிர்க்கு அடித்தவர் இவர் பிடிச்சிருந்தா அடுத்த நிமிஷம் அவர் வெளியே போயிருக்கணும், கிரவுண்டை விட்டு வெளியே போய் அடுத்த ஆள் வந்திருக்கணும். ஆனால் இவர் கேட்ச் விட்டதுனால வெளியே போக வேண்டியவர் உள்ளே இருந்து இவங்களை தோக்கடிச்சிட்டார். இப்போது கேட்சை விட்டவர் தன்னுடைய சந்தர்ப்பத்தை இழந்தார். தவறு செய்தவர், வெளியே போக வேண்டியவர், தவறாக ஆடினதுனால
தனக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தை தவறாக செயல்படுத்தினதுனால அவர் வெளியே போக வேண்டியவர். அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்ச உடனே அந்த சான்ஸை பிடிச்சிக்கிட்டார். அந்த சான்ஸை பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணார்? தான் ஜெயிக்கிறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய டீமையும் தன்னுடைய அணியும் ஜெயிக்க வச்சு உலக கோப்பையை வாங்கி கொடுத்தார். அன்பானவர்களே, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட இதுதான். ஆண்டவர் நமக்கு நிறைய தருணங்களை கொடுக்குறார். ஞாயிற்றுக்கிழமை வாரமான ஞாயிற்றுக்கிழமையில் நமக்கு வசனம் கிடைக்குது. அதுக்கப்புறம் மத்திய வார ஜெப கூட்டம் இருக்கிறது, ஆண்கள் ஜெபம் இருக்கிறது, பெண்கள் ஜெபம் இருக்கிறது, வாலிபர் ஜெபம் இருக்குது, உபவாச ஜெபம் இருக்கிறது, இல்லையா? எத்தனை தருணங்கள் ஆண்டவர். இதெல்லாம் எதுக்கு செய்கிறாங்க? எதுக்கு இதெல்லாம் செய்கிறோம்? சபையில் இதெல்லாம் எதுக்கு செய்கிறோம்? ஆள் சேர்க்கவா? இல்லை, நீங்கள் வளர வேண்டும் என்பதற்காக, நாம் எல்லாரும் வளர வேண்டும் என்பதற்காக இத்தனை தருணங்களை தேவன் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஆனால் நாம் எவ்வளவு வளர்ந்துருக்கிறோம்? எப்படி வளர்ச்சியை எடை போடுறது, கண்டுபிடிக்கிறது? இப்போ எனக்கு ஜுரம் இருக்குன்னா எதில் வச்சு கண்டுபிடிப்போம்? தெர்மோமீட்டரை வச்சு கண்டுபிடிப்போம். பிபி ஜாஸ்தியாக இருக்குன்னா பிபி அப்பேரட்டஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தேனா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை தெரிஞ்சால் ஏங்க நான் இங்கே இருக்கிறேன், இல்லையா? இல்லையா? நம்ம அதான் சொல்லுவோம். ஆனால் ஒரே ஒரு காரியம், உங்களுக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தை நம்ம எவ்வளவு உபயோகிக்கிறோம், கிடைக்கிற சந்தர்ப்பங்களை இன்றைக்கி நாம் எவ்வளவு பயன்படுத்தி கொள்கிறோம். அப்போ முன்னேறதுக்கு 3 முக்கியமான பாடங்கள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் சீக்கிரமாக அதை பற்றி சொல்லி முடிச்சிடுறேன். முன்னேறதுக்கு எத்தனை பாடங்கள் வேணும்? 3 முக்கியமான பாடங்கள். முதல் பாடம் என்னன்னா, உன் வாய்ப்பை இழக்காது. டோன்ட் லூஸ் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபஸ்ட்டு தலைப்பு கீழே நம்ம பார்க்க போகிறோம். டோன்ட் லூஸ் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி. உன் வாய்ப்பை நீ இழக்காது. ரெண்டாவது, உன் வாழ்க்கையில் நீ அப்படி வாய்ப்புகளை பெறும்போது நிறைய தடைகள் வரும். அப்போ அந்த தடைகளை தாண்டி வா. ஓவர் கம் த அப்டக்கிள்ஸ். இது ரெண்டாவது தலைப்பு, தடைகளை தாண்டி வா. மூணாவது, தடைகளை தாண்டி வந்து நான் என்ன செய்யணும்னா, எனக்குரிய இலக்கை நான் நோக்கி பார்த்து அதை தாக்கி ஓட வேணும். ஹிட் த டார்கெட். அந்த டார்கெட்டை நோக்கி, எனக்கு வைத்திருக்கிற இலக்கை நோக்கி நான் ஓடணும். அந்த டார்கெட்டை நான் அச்சீவ் பண்ணணும், அடிக்கணும், இலக்கை தாக்கணும். இந்த 3 தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். முதல் தலைப்பு என்னது? டோன்ட் லூஸ் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டி. உன் வாய்ப்பை இழக்காதே. வாய்ப்பை இழக்காதே என்ற தலைப்பு கீழே வாசிக்கலாம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் வயிற்றங்கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து
எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். இது இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏசா சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணான். என்ன ஆகுது? பசியோட ஏசா வரான். வேட்டையாடுற பழக்கம் ஏசாவுக்கு. வேட்டையாடிட்டு வரான், பசியோடு வரான், களைச்சி போய் வரான். அப்போ யாக்கோபு என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? நல்லா அழகாக பயிற்றங்கூட சமைச்சிட்ருக்கான். அதை பார்த்ததும் அவனுக்கு பசி. எனக்கு கூழ கொஞ்சம் கொடு அப்படின்னு கேட்கும்போது யாக்கோபு என்ன கேட்குறான்? நான் கொடுக்குறேன், ஆனால் நீ என்ன பண்ண? உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடுத்துரு. அப்போ அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் பாருங்க. அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இளைத்திருக்கிறேன் இல்லை, அங்கே நான் சாகிறேன்னு சொல்லுவான். 32 வசனம். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, நான் சாக போகிறேன். ஒருவேளை சாப்பாடு சாப்பிடலாம் செத்து போயிடுவானா? அப்படியா? ஒரே ஒரு வேளை சாப்பாடு தான். ஒரு வேளை சாப்பிடலன்னா செத்து போயிடுவாங்கண்ணா. அவன் என்ன சொல்றான்? நான் சாகிறேன், பசி உயிரை கொல்லுது, இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? அதை நீயே எடுத்துக்கோ. அவன் என்ன கேட்குறான்? கிடைச்ச சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டு நீ ஆணையிட்டு கொடு அப்படின்னு சொல்லி என்ன கேட்குறான்? அவன் ஆணையிட்டும் கொடுத்துட்டான். ஒருவேளை உணவுக்காக, ஒரே ஒரு வேளை உணவுக்காக அவன் சொல்றான். அவனுக்கு சாப்பாடு தான் பெருசா இருந்துச்சு. சேஷ்டபுத்திர பாகத்தை குறித்த ஒரு தெளிவோ அறிவோ இல்லை. ஏன் இல்லை? அவன் தன்னுடைய வயிற்று அந்த நேரத்தினுடைய தேவையை தான் பார்க்குறான். இப்போ நீங்கள்லாம் நினைக்கிறீங்க, தேவையா ஏசாவுக்கு இது? ஒரு வேளை சாப்பிடலன்னா செத்தா போயிருப்ப, அவங்ககிட்ட போய் அதை போய் கொடுத்துட்டியே, சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுத்துட்டியே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆனால் இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம்? ஒரு சின்ன காரியத்துக்காக, ஒரு சின்ன ஆசைக்காக, ஒரு சில ஆதாயத்துக்காக நாம் எத்தனை நேரத்தில் இந்த வேதத்தை நாம் கடந்து போயிருக்கோம் இதுக்கு கீழ்ப்படியாமல். வேத வசனத்தை பக்கத்தில் வச்சிட்டோம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுல நாம் அதில் 2ஆம் பட்சமாக, 3ஆம் பட்சமாக நாம் இன்னைக்கு ஏசாவை படிக்கும்போது அவன் ஏன் இப்படி பண்ணான்? ஒருவேளை உணவு தானே, செத்தா போயிருப்பான், கம்முன்னு இருந்திருக்கலாமே, சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுத்துட்டானே. சேஷ்டபுத்திர பாகத்தினுடைய விலைமதிப்பு தெரியாத ஏசா அந்த நேரத்தில் அவனுக்கு வயிற்றினுடைய தேவை, அந்த நேரம் அவனுக்கான தேவையை பூர்த்தி செய்வதற்காக இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுத்துட்டான். சும்மா நீங்கள் சேஷ்டபுத்திர பாகம்னீங்களா அப்படின்னா என்னது? என்னது சேஷ்டபுத்திர பாகம்னா என்னது? வாசிக்கலாம், திருப்புங்க. உபாகமம் 21ஆம் அதிகாரம் 16, 17. எல்லாத்துலேயுமே வசனம் இருக்கு, எல்லாத்துக்குமே விளக்கம் இருக்கு. வாசிக்கலாம். உபாகமம் 21, 16, 17. தகப்பன் தனக்கு உண்டான ஆஸ்தியில் தன் பிள்ளைகளுக்கு பங்கிடும் நாளில் வெறுக்கப்பட்டவளிடத்தில் பிறந்த முதற் பேரானவனுக்கு சேஷ்டபுத்திர சுதந்திரத்தை கொடுக்க வேண்டுமே அல்லாமல் விரும்பப்பட்டவளிடத்தில் பிறந்தவனுக்கு கொடுக்கப்படலாகாது. வாசிக்கலாம். 17. வெறுக்கப்பட்டவளிடத்தில் பிறந்தவனை சேஷ்டபுத்திரனாக அங்கீகரித்து தனக்கு உண்டான ஆஸ்திகள் எல்லாம், சேஷ்டபுத்திர பாகனுக்கு என்ன வரணும்னா தனக்கு உண்டான ஆஸ்திகள் எல்லாம் 2 பங்கை. எத்தனை பங்கு? மூத்த பையனுக்கு எத்தனை பங்கு? 2 பங்கு. அட, இது தெரியாம போச்சே.
அப்போவே எங்கள் அப்பா கிட்ட 2 பங்காக வாங்கியிருப்பேன். பைபிள் இருக்குங்க. சேஷ்ட புத்திர பாகனுக்கு என்ன, எத்தனை பங்கு? சொத்துல எல்லாருக்கும் 1 பங்குன்னா முதல் பையனுக்கு 2 பங்கு. அதோட மட்டும் இல்லை, அப்புறம் அவனுக்கு கொடுக்க வேண்டும். அவன் தன் தகப்பனுடைய முதற் பலன், சேஷ்டபுத்திர சுதந்திரம் அவனுக்கே உரியது. அப்போ அந்த சேஷ்டபுத்திரத்தினுடைய சுதந்திரம்னா என்னன்னா, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார்? வாசிங்க 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம். ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். உனக்குள் உன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் ஒவ்வொரு சேஷ்டபுத்திரனுக்கும் இருக்கு. நீங்கள் பார்க்குறத பார்த்தா என்னமோ நீ சொல்கிற எனக்கு ஒன்றும் தெரியலன்ற மாதிரி வசனத்தில் இருக்குங்க. நீங்கள் நானும் யாரு? எங்கள் அப்பாவுக்கு பொண்ணு எங்கள் அம்மாவுக்கு பொண்ணுன்னு நினைத்தீங்க. நீங்களும் நானும் யாரு? சத்தமாக தான் சொல்லுங்களேன். ஆபிரகாமின் சந்ததி. சொல்லுங்க சத்தமா. ஆபிரகாமின் சந்ததி தானே. அப்போ ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் அப்படின்னு யார் சொல்றா? யார் சொன்னா? தேவன் சொன்னா. டாடா பிர்லா கிடையாது, அம்பானி அதானி கிடையாது. அவன் கதை முடிஞ்சு போச்சு. தேவன் சொல்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்த சகல அதிகாரம் படைத்த சர்வ வல்ல தேவன் சொல்கிறார், ஆபிரகாமே உன்னை யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறாங்களோ நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை யாரெல்லாம் சபிக்கிறாங்களோ அவனை நானும் சபிப்பேன். உன் மூலமா உனக்குள்ள பூமியில் இருக்கிற எல்லா வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! இதை ஏசா இழந்தான். அவனுக்கு என்ன தெரியல? சேஷ்டபுத்திர பாகத்தினுடைய அருமை தெரியல. சேஷ்டபுத்திர பாகத்தினுடைய அருமை தெரியல. அவன் வீட்டுக்கு முதல் பையன், குடும்பத்தினுடைய தலைவன், அவனுக்கு தான் எல்லா பொறுப்பும் இருக்கு. யூதர்கள் எல்லாம், இஸ்ரேல் மக்கள் எல்லாம் கோத்திரமா இருப்பாங்க. ஒரே காம்பவுண்டில் எல்லாரும் இருப்பாங்க. அப்போ இந்த நப்தலி கோத்திரம்னா அந்த நப்தலி அங்கே ஒரு கூடாரம் போட்டு அவன் இருப்பான். அவன் பிள்ளைங்க, அவன் பேர பிள்ளைங்க, அவன் வேலைக்காரிங்க, அவன் வேலைக்காரர்களுக்கு பிறந்தவங்க, அந்த எல்லாருமே அந்த காம்பவுண்டுக்குள்ளேயே பெரிய காம்பவுண்டு இருக்கும். அந்த பெரிய காம்பவுண்டுக்குள்ளேயே எல்லாம் சின்ன சின்ன டென்ட் போட்டு எல்லாம் ஒன்றா இருப்பாங்க. அப்படி அவர்கள் ஆசீர்வதித்து பெருக பண்ணவர்கள், பெருகினவர்கள். அப்படிதான் அவங்க வாழ்ந்தாங்க. ஆண்டவர் சொல்றார், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன். அப்போ அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு, அவ்வளோ பேருக்கு ஏசா தலைவனாக இருக்கணும். ஏசா சொல்லாமல் அவனுடைய சந்ததியாரோ அவனுடைய வீட்டில் யாருமே எதுவுமே செய்ய முடியாது. அவன்தான் குடும்பத்தினுடைய தலைவன். சேஷ்டபுத்திரனாக இருக்கிறவன் தான் தலைவன். ஆனால் ஏசா அதை சர்வசாதாரணமாக விற்று போட்டான். ஏன்னா அதனுடைய விலை மதிப்பை அறிந்து கொள்ளலை. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்படுகிற அந்த ஆசீர்வாதம், தனக்கும் வரக்கூடிய அந்த சுதந்திரம் இருக்கு, அதை இழந்தான்.
தனக்கு வரக்கூடிய 2 பங்கு, ஆசீர்வாதத்தில் இருக்கிற 2 பங்கு, அதை இழந்தான். அவன் தன் வசனம் சொல்லுது, இவ்விதமாய் ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். அந்த வசனத்தில் போட்டிருக்கு 25:34. இப்படி ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். அன்பானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்ப்போம். நாம் நமக்கு ஆவிக்குரிய சுதந்திரத்தை எவ்வளவு அலட்சியமாக இருக்கிறோம். ஜெபிக்கணும்னு நல்லா தெரியும், காலையில் எழுந்தால் ஜெபிக்கணும், பைபிள் வாசிக்கணும், ஆண்டோட வசனத்துக்கு கீழ்ப்படியணும், நமக்கு நல்லா தெரியும். ஆனால் எத்தனை நாள் நம்ம ஜெபிக்காமல் நம்ம வாசப்படியை தாண்டி இருக்கோம்? எத்தனை நாள் ஜெபிக்காமல் வேலைக்கு, பைபிள் வாசிக்காமல் வேலைக்கு போயிருக்கோம்? எத்தனை தரம் வேலை செய்கிற இடத்துலையோ, நீ இருக்கிற இடத்துலையோ, உன்னை சுற்றி இருக்கிற மக்கள்கிட்டையோ சத்தியத்தின்படி நடக்க வேண்டிய நாம் நடக்காமல் போயிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை மீறி சில காரியங்களை சில எல்லைகளில் செய்து அதனுடைய விளைவுகளை சந்திச்சிருக்கிறோம். எத்தனை பேர் ஒத்துக்கிறோம்? அப்போ கூட ஒத்துக்க மனசு வர மாட்டேங்க. ஐயோ பார்த்துட்டு போகிறாருப்பா, இவர் வேறு மதுராந்தகத்துலேருந்து வந்து பார்த்துட்டு போகிறார். நான் பார்க்கணுன்றதுக்காகலாம் கேட்கல, நீங்கள் புரிஞ்சுக்கணும். நாம் ஏசாவை சொல்கிறோம், எப்படி அவன் செய்யலாம் அந்த காரியத்தை? ஒரு வேளை உணவு தானே, ஒரு வேளை கூழ் சாப்பிடலன்னா செத்தா போயிடுவான், ஏன் அந்த காரியத்தை செய்கிறேன்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் எத்தனை நேரம் நாம் தேவனுடைய வார்த்தையை மீறி நடந்திருக்கிறோம்? வாசிக்கலாம், யாக்கோபு 1 அதிகாரம் 23 வசனம், 4 வசனம், 24 வசனம். என்னத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். இங்கதான் விஷயம். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னல்வதை, வீட்டில் கண்ணாடியிலேருந்து பார்க்கும்போது எங்கெல்லாம் பவுடர் கம்மியாக இருக்குள்ளோ பார்த்து பார்த்து தடவி தடவி போட்டு போட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு வெளியே போய் வேலை செய்கிற இடத்துல நான் யாருடைய சாயலில் படைக்கப்பட்டேன்? யாருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கேன்? நான் தேவனுடைய சாயல் என்பதை மறந்து போய் எத்தனை நேரத்தில் நாம் அப்படி நடந்திருக்கிறோம். சமீபமாக ஒரு வசனத்தை நாம் படிக்க கேட்டப்போ என் மனசு அப்படியே உடஞ்சி போச்சு. வாசிக்கலாமா? ஆதியாகமம் 5 அதிகாரம் 5 அதிகாரம் 1 வசனம். ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாகவே உண்டாக்கினார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். ஆதாம் 130 வயதான போது யார் சாயலாக படைக்கும் போது எப்படி படைக்கப்பட்டான்? தேவ சாயலாக படைக்கப்பட்டவன். இப்போ வசனம் சொல்லுது தன் சாயலாக, அப்புறம் தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று. தேவ சாயலாக படைக்கப்பட்ட ஆதாம் தன்னுடைய சாயலை பாவத்தினால இழந்து தன்னுடைய சாயலிலே தன்னுடைய ரூபத்தின்படி அவன் பிள்ளைகளை பெற்றுக்கொண்டான். ஏன் இந்த மாற்றம் வந்தது? இந்த இழப்பு எதனால் வந்தது? பாவம் செய்ததுனால.
அன்பானவர்களே, அதை தான் நம்ம வாசித்தோம். யாக்கோபு 1 அதிகாரத்தில் கண்ணாடியில் பார்த்து, சுபாவத்தின்படி தன்னுடைய முகத்தை பார்த்து, வசனத்தை கேட்டுட்டு அப்படியே வெளியே போயிடுறோம். வேலைக்கு போகிறோம், படிக்கிற இடத்துக்கு போகிறோம். நான் வசனத்தை கேட்டிருக்கிறேன், நான் ஏசாண்டவருடைய பிள்ளை, அவருடைய சொந்த ஜனம், அவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி, அவருக்கு பிரியமான குமாரன் குமாரத்தி, அவருடைய பிள்ளைகளாக என்னை அவர் ஸ்வீகார புத்திரனாக ஏற்றுக்கொண்டதுனால அவரை நான் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றவன் எத்தனை நேரத்தில் நம்ம மறந்து போயிருக்கிறோம்? மறந்துருக்கிறோமா இல்லையா? நான் என்னங்க பண்றது? என் மாமியார் சும்மா நை நை நைன்னு இருக்குது. எவ்வளவு நேரம் தான் சும்மா இருக்கிறது? வேலை செய்யற இடத்துல என் ஓனர் சும்மா என்னை போட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கான். எத்தனை நாள் தான் சும்மா இருப்பது? அதான் நான் ரியல் யாருன்னு காமிச்சேன். நான் உண்மையானவன் யாருன்றத அவனுக்கு காமிக்காம ஓட மாட்டேன். அப்ப என்ன காமிக்கிறோம்? தேவ சாயலை இழந்து, தேவனுடைய ரூபத்தை இழந்து, தன் சாயலை தன் ரூபத்தில் பிள்ளை பெற்ற ஆதாமை போல இன்னைக்கு நம்முடைய சொந்த சாயலை காமிச்சிட்டு இருக்கோம். அங்க நிரூபிக்க வேண்டிய இடம். எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு, என்னை அநியாயமாய் நடத்துறாங்க, எனக்கு நியாயமானது கிடைக்கல, நான் அநியாயமாய் நடத்தப்படுகிறேன், எனக்கு கிடைக்க வேண்டியது, எனக்கு சேர வேண்டிய கனம், எனக்கு சேர வேண்டிய காரியம், எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை அங்கே எனக்கு மறுக்கப்படுகிறது. நான் அங்கே அவமானப்படுத்தப்படுகிறேன், எனக்கு அங்கே தலகுனிமை ஆயிருச்சு. அதுதான் நீ தேவ சாயலை நிரூபிக்க வேண்டிய வாய்ப்பு. ஆனா அங்க யார் சாயலை காமிக்கிறோம்? நான் யார் தெரியுமா? நான் மட்டும் கையில பைபிள் எடுக்கலன்னா நடக்கிறதே வேற. அப்படி சொல்லிட்டு சும்மா கூட இருக்க மாட்டோம். அக்குள்ள பைபிளை வச்சுக்கிட்டே கண்ணாவனான்னு பேசுவோம். பேசணுமா இல்லையா? பேசினவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நான் தேவனை நிரூபிக்க வேண்டிய இடத்துல என்னுடைய வாய்ப்பை இழந்திருக்கிறேன். ஏசா தனக்கு கிடைச்ச அந்த சந்தர்ப்பத்தை இழந்தான். ஒருவேளை உணவுக்காக தனக்கு கொடுக்கப்பட்ட பெரிய சுதந்திரத்தை, அதனுடைய காரியத்தை இழந்தான். பின்னாடி அவன் அழுது கூட பார்த்தான். வாசிக்கலாம் எபிரேயர் முதல் பாக்கியம் முடிக்கல, இதுவே ரொம்ப நேரமாயிடுச்சு. வாசிக்கலாம் எபிரேயர் 12:16-17. 12:16-17. எபிரேயர் 12:16-17. வேசிக்கலனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாயிராதபடி எச்சரிக்கையா இருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டும் கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். அது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடாது. அந்த நிர்பந்தமான நிலைமைக்கு நாம் போயிடக்கூடாது. கிடைச்ச தருணங்களை நம்ம விடக்கூடாது. உங்களுக்கு ஆண்டவரை நிரூபிக்கிற தருணம் அதுதான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அநியாயமாக நடத்தப்படுறீங்களா? உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மை கிடைக்கலையா? உங்களை டார்கெட் பண்ணுறாங்களா? உங்களை வச்சு தான் எல்லா பிரச்சனையும் உருவாக்குற மாதிரி நம்மளை
காட்சியை உண்டாக்குறாங்களா, நம்மளை பின்னாடி பேசிக்கிட்டே இருக்காங்களா, நம்மளை பற்றி புறம் கூறிக்கிட்டே இருக்காங்களா, அதுதான் தேவனை நிரூபிக்கிற தருணம். அதுதான் தேவ சாயல், எனக்குள்ள இருக்கிற தேவ சாயலை காண்பிக்கிற நேரம். அந்த வாய்ப்பை இழந்துட்டோம்னா நமக்கு அது திருப்பி கிடைக்காது. பாடுகள், கஷ்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள், அநியாயமாக நடத்தப்படுறது, இதெல்லாம் தேவனை நிரூபிக்கக்கூடிய தருணங்கள். ஏன் என் வாழ்க்கையில் அது நடக்குது? என்னை உருவாக்குறதுக்காக. திரும்ப திரும்ப எனக்கே நடக்குது, எனக்கு தான் இப்படியெல்லாம் நடக்குது. அதுக்கு என்னைக்கு நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன்னா அன்றைக்கி தான் நிறைய நடக்குது. ஏன் தெரியுமா? ஆண்டவர் தன்னுடைய சாயலை உனக்குள்ள உருவாக்க விரும்புகிறார். அந்த வாய்ப்பை இழந்துடாதீங்க. அது எல்லாருக்கும் கிடைக்காது. அது எங்கே காலேஜிலும் போய் படிக்க முடியாது. அது வாழ்க்கைங்கிற அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் தான் தேவன் கற்றுக் கொடுக்கிற விலையேற பெற்ற பாடங்கள். அந்த வாய்ப்புகளை இழக்காதீங்க. அப்போ பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள், அவமானங்கள், நிந்தைகள், நம்ம அநியாயமாய் நடத்தப்படுறோம், நாம் ஏளனமாக பேசப்படுறோம், நாம் நிராகரிக்கப்படுறோம்னா நாம் தேவ சாயலை அந்த இடத்துல காமிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் அந்த இடத்துல நம்மளை வச்சிருக்கிறாரு. அப்படி பாருங்கள், உங்கள் வாய்ப்பை பயன்படுத்துங்க. ரெண்டாவது தலைப்புக்கு நம்ம போயிடலாம். தடைகளை தாண்டி வா. இப்போ இந்த மேட்சுக்கு வருவோம். இப்போ அந்த பேட்ஸ்மேன் தப்பான ஷாட் ஆடினார். தப்பான ஷாட் ஆடினதுனால அவர் வெளியே போயிருக்கணும் இல்லையா? அவர் கேட்ச் பிடிச்சிருந்தா அவர் வெளியே போயிருக்கணும். கேட்சை விட்டுட்டார். இப்போ அடுத்த நிமிஷமே ஒரு சில செகண்டு தான் மறுபடியும் அந்த பவுலர் என்ன பண்ணுறாரு? அடுத்த பாலை வீசுறதுக்கு அவர் இடத்துக்கு போய் அடுத்த பாலோட மறுபடியும் வராரு. இப்போ பேட்ஸ்மேனு அடுத்த பாலை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டார். அப்போ என்ன ஆச்சுன்னா, போன வாட்டி பந்த ஆடும்போது செய்த தவிர அவர் நினைக்கவே இல்லை. இப்போ புதுசாக மறுபடியும் ஆரம்பிக்கிறார். கொஞ்ச நேரத்துலேயே தன்னுடைய மனதை, தன்னுடைய மைண்ட் செட்டை மாற்றிக்கிட்டு அடுத்ததுக்காக தன்னை தயார்படுத்தி கொள்கிறார். இன்றைக்கி பிரச்சனை என்ன தெரியுமா? நிறைய கிறிஸ்தவங்கிட்ட எல்லாருமே நம்ம தவறு செய்வோம். இவ்வளோ பேசுகிற நானும் தவறு செஞ்சுருக்கிறேன். ஆனால் அடுத்த நிமிஷம் நாம் என்ன செய்யணும்? அதுலேருந்து உதறி எழுஞ்சி அடுத்த பாலுக்கு ரெடி ஆகணும். ஒரு பாலுக்கும் அடுத்த பாலுக்கு எத்தனை நேரம் டிஃப்ரென்ஸ்னால் 1 செகண்ட் 10 செகண்டு தான். அடுத்த நிமிஷம் பவுலர் வராரு அடுத்த பாலை வீசுறதுக்கு. பேட்ஸ்மேனு ஐயோ போன ஷாட்டை அப்படி தப்பாக ஆடிட்டேனே அப்படின்னு நினச்சிருந்தா இந்த ஷாட்டையும் தப்பாக தான் ஆடுவான். இப்போ தப்பாக ஆடின ஷாட்டை மறந்துட்டான், அதை பின்னாடி தள்ளிட்டான். அடுத்த பாலை நல்லா ஆடினதுனால தான் அந்த மேட்சை ஜெயித்தான், தன் டீமை ஜெயிக்க வச்சான், கோப்பையும் ஜெயித்தான். நாம் எல்லாருமே தவறு செய்வோம் தான், எல்லாருமே விழக்கூடியவங்க தான். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நீயும் நானும் விழக்கூடியவங்க தாங்க. சத்தமாக சொல்லுங்க, நீங்களும் நானும் விழக்கூடியவன் தான். ஆனால் உடனே அப்பா கிட்ட போயிடணும். விழுந்தா யார்கிட்ட போகணும்? பக்கத்து வீட்டுக்கு போயிடக்கூடாது. அப்பா கிட்ட ஓடிடணும். சுதாரிச்சு உதறி எழுச்சு அடுத்ததுக்கு ரெடி வா அப்படின்னு நிற்கணும். அந்த பேட்ஸ்மேன் அப்படி நின்னதுனால தான் அவன் அந்த டீமை ஜெயிக்க வச்சான். நான் நேற்றே விழுந்துட்டேங்க, போன பாலே சரியாக ஆடலைங்க, இந்த பால் கூட நான் சரியாக ஆடுவேனான்னு தெரியலங்க, நான்லாம் எதுக்குங்க பேட்டை பிடிச்சின்னு இருக்கணும், நேற்றே தப்பு பண்ணிட்டேங்க, ஜோம் பண்ணாமல் போயிட்டேங்க. நமக்கு தெரியாமல் கிடையாது, நமக்கு எல்லாம் தெரியும். ஜோம் பண்ணாமல் போனதுனால தான் பிரச்சனை ஆயிடுச்சு, பைபிள் படிக்காமல் போனதுனால தான் கோவம் வந்துச்சு, அங்கே பெரிய சண்டை போட்டோம். இப்போ அந்த அக்கா மூஞ்சியை பார்க்க முடியல. மறுநாளைக்கு எதிர்க்க அந்த அக்கா வருது, நேற்று சண்டை போட்ட அக்கா கண் எதிர்க்க வருது, அந்த ஆள் எதிர்க்கவே வரான். என் மனசு என்ன பண்ணுது? டேய் நேற்று நீ தானடா பேசுன, ஆய் மனுஷா இன்றைக்கி அவர் தான்டா முன்னாடி வராரு. எப்படிடா அவர் முகத்தை பார்க்கறது? அப்போ என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அந்த சாயந்தரத்துக்குள்ளே உன் எரிச்சல் தனிய கடவுள். எதுக்கு சொன்னார் ஆண்டவர்? அன்னைக்கு கணக்கு அன்றைக்கே முடிச்சிரு. நாம் கணக்கு முடிக்காமல் அதை பீரோவில் பத்திரமா வச்சுருக்கிறோமே,
மறுநாளுக்கு அந்த அக்காவை பார்க்கும்போது என்ன வருது, நேற்று இப்போ தான் நான் இப்படி பேசுனது, மறுபடியும் இன்றைக்கி 2வது ஆரம்பிப்போம். ஏன்? எரிச்சலை அங்கே தனியும்படியாக ராத்திரியே உட்காந்துட்டு, ஆண்டவரே என் பலவீனத்தில் நான் விழுந்தேன் சாமி, என் மதியினத்தினால நான் விழுந்தேன் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிடும், நான் தேவ சாயல் என்றதை மறந்தேன், நான் உம்முடைய ரூபம்ங்கிறத மறந்தேன், உம்முடைய சாயல்ல உம்முடைய ரூபத்தில் படைக்கப்பட்டேன்னா அதை காமிக்காம ஏன் சாயலை ஏன் ரூபத்தை காமிச்சிட்டேன், மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லி அங்கேயே சுதாரித்து உதறி எழுந்திருந்தா, மறுநாளைக்கு அந்த அக்காவை பார்த்து ஸ்தோத்திரம் அக்கா நல்லா இருக்கியான்னு சொல்லியிருப்போம். சொன்னோமா? அவள் மூஞ்சில் கூட முழிக்க மாட்டேன், அந்த வீட்டு பக்கம் கூட போக மாட்டேன், சுற்றிட்டு கூட போவேன், 4 தெரு போனால் கூட பரவாயில்ல. ஏன்? எரிச்சல் இன்னும் தனியலை. அதனால்தான் வேதம் நம்ம கற்றுக் கொடுத்தது, உன் எரிச்சல் தனிய, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உன் எரிச்சல் தனிய கடவுது. வேதம் அழகானதுங்க. நீங்களும் நானும் வாழறதுக்கு நம்மளை வாழ வைக்கிற தெய்வம் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பில் நம்ம என்னென்ன செய்யணும்னு வேதம் நமக்கு அழகாக போதிக்குது. தடைகளை தாண்டி வரலாம். இந்த பேட்ஸ்மேன் அடுத்த பால் வரும்பொழுதே பழைய பாலை மறந்துட்டான். ஐயோ நான் இந்நேரத்துக்கு அவுட் ஆகிட்டு இருக்கணும், எல்லாத்தையும் கழட்டி போட்டு ஒரு சேரில் உட்காந்துருக்கணும், அதை பற்றியே யோசிக்கல. போன பால் தப்பாக ஆடிட்டான், அதை பற்றி கவலை இல்லை. இப்போ அடுத்த பால் வருது, அதை நான் சரியாக ஆடணும், என் டீம் ஜெயிக்கணும், நான் கப்பை ஜெயிக்கணும். அவனுடைய பார்வையெல்லாம் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுச்சு. இன்றைக்கி பிரச்சனை என்னென்னா, அடுத்த ஸ்டெப்பில் போகாமல் நம்மளை அங்கேயே உட்கார வச்சிடணும். நாம் அங்கேயே உட்காந்துடுறோம். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. பிசாசு நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறத விரும்பவே மாட்டான். நேற்று கோவப்பட வச்சதும், கோவப்பட உடனே அவன் என்ன தெரியுமா சொல்வான்? நீ எல்லாம் ரட்சிக்கப்பட்டவ, நீ எல்லாம் பெருசாக பைபிள் அக்கில் தூக்கிட்டு போயிட்டு வாரம் எல்லா மீட்டிங்கும் போகிற, என்னத்துக்கு போய் என்ன பிரயோஜனம்? நீ மாறவே இல்லை, உன் சுபாவம் மாறல, நீ இப்படியே தான் கிடக்கிற. ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு. யார் சொல்கிறா? உன் மனைவி சொல்லலை, உன் கணவர் சொல்லலை, உன் ஆத்ம விரோதி சொல்லுகிறான். ஆமாம் இல்லை, ஆமாம் நான் அப்படி தான் இருக்கேன், அப்படி தான் இருக்கேன்னு சொல்லி அங்கேயே உக்காந்துருக்குறோம். அவனை பார்த்து அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்கிறதுக்கு நமக்கு தெம்பு இல்லை. ஏன்? நம்முடைய பார்வையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தாம நான் தோத்து போயிட்டேன், நான் விழுந்து போயிட்டேன் அதே இடத்துல உட்கார்ந்துருக்கிறோம். இல்லை, விழுந்தவன் எழுந்திருப்பான். நீதிமான் எத்தனை முறை? பக்கத்தில் கை. அப்போ நீங்கள் நீதிமான் இல்லையா? கேளுங்க, அப்போ நீங்கள் நீதிமான் இல்லையா? நீதிமான் தானே? சந்தேகம் இருக்கா? நீதிமான்னு சந்தேகம் இருக்கா யாருக்காவது? எப்படி நீதிமான் ஆனோம்? அப்படி தெரியுமா? அது தெரியுமா? எப்படி நீதிமான் ஆனோம்? என்னங்க, எப்படி நீதிமான் ஆனோம்? இங்கோ பிசு பிசுன்னு கேட்குது. கரெக்டு தான், சொல்லுங்க. எப்படி கழுவப்பட்டுச்சு? இயேசுவின் ரத்தத்தினால. சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தால. சத்தமா சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தால நான் நீதிமான். நீதிமான் விழுந்தாலும் நம்ம எந்திரிச்சிருக்கிறோமா? நான் தகுதியே இல்லை, நான் லாய்க்கே இல்லை, நான் ஒரு உதவாக்கற. இது தாழ்மை கிடையாது, இது தாழ்மை கிடையாது, இது தாழ்வு மனப்பான்மை. பிசாசு உங்களை அந்த தோல்வி மனப்பான்மையிலே உட்கார வச்சிருக்கிறான். அதனால தான் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் ஜெயிக்க முடியாமல் போகிறாங்க. 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷமாச்சு, 20 வருஷமாச்சு, எத்தனை கை நிறைய ஆத்துமாக்களை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஏன் கொண்டு வர முடியல?
இந்த வார்த்தைகளை விட அவன் சொல்கிற வார்த்தைகளை காதில் கேட்டு உக்காந்துருக்குறோம். அதான் வித்தியாசம். அதை தாண்டி வரணும், அந்த தடைகளை தாண்டி வரணும். இந்த பேட்ஸ்மேன் தாண்டி வந்ததுனால தான் கோப்பையை ஜெயிச்சான். அடுத்த கட்டத்துக்கு தன்னுடைய பார்வையை திருப்பி கொண்டான். இன்றைக்கி நாம் சிலுவை நோக்கி பார்க்கணும். நான் விழக்கூடியவன் அவருக்கு தெரியும். என்னை பார்த்து ஒரு வாட்டி நான் அப்படி ஜெபம் பண்ணேன். திரும்ப திரும்ப விழும்போது நான் போய் ஆண்டுகிட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நான் விழுந்துக்கிட்டே இருக்கேன் சாமி, என்னால் நிற்கவே முடியல, அடுத்த அடி விழுந்துக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க சாமி அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போ ஆண்டவர் எனக்கு ஏசாயா 48 வாசிங்க, 8ஆம் வசனம். உங்களுக்காக அந்த வசனத்தை நான் வாசிக்கணும். இதை நான் நோட் பண்ணல, ஆனால் இப்போ ஞாபகம் வரதுனால சொல்கிறேன். ஏசாயா 48:8. நீ கேள்விப்படவும் இல்லை, நீ அறியவும் இல்லை, ஆதி முதல் உன் செவி திறந்திருக்கவும் இல்லை. நீ என்ன பண்ணுவ? நீ துரோகம் பண்ணுவாய் என்பதையும் தாயின் கர்ப்பத்தின் தொடங்கி நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றவன் என்று அறிந்தும் என் நாமத்தின் நிமித்தம் எதை நிறுத்தி வச்சாரு? கோபத்தை நிறுத்தி வச்சார். யாரால? அவருடைய நாமத்தின் நிமித்தம் என் மேலே வரக்கூடிய கோபத்தை நிறுத்தி வச்சார். நான் மீறுவேன்னு தெரியும், நான் துரோகம் பண்ணுவேன்னு தெரியும். எப்பத்தில் தெரியும்? என் தாய் கருவில் உருவாகும் போதே இவன் லாய்க்கப்பட மாட்டான்னு அவருக்கு தெரியும். ஆனாலும் என்ன தானே தேடி வந்தார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நம்புறவங்க ஒரு அலையிலையோ சத்தமா? நீ விழுவேன்னு தெரியும், நீ துரோகம் பண்ணுவேன்னு தெரியும், நீ மீறுவேன்னு தெரியும். ஆனாலும் ஆண்டவர் சொல்றார், என் நாமத்தின் நிமித்தம் நான் அதை செய்யலை, என் கோபத்தை காட்டல, அதை நிறுத்தி வைத்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? ஏன் நாமம் பரிசுத்த கொலைச்சலாக கூடாது, அதை நான் விரும்பலை. இதுதான் ஆண்டவர் என்கிட்ட சொன்னார். நீ மீறுவேன்னு தெரியும். அப்போ எனக்கு தோணுச்சு, அதனால நான் விழுந்துக்கிட்டே இருப்பேன்னு அர்த்தம் கிடையாது. இவ்வளவு என்னை நேசிக்கிறவர், என் மேலே இவ்வளவு அன்பு காமிக்கிறவருக்கு நாம் உண்மையாக இருக்கணுமே. அந்த தடைகளை நாம் தாண்டி வரணும். 3வது, இலக்கை தாக்கணும். ஹிட் த டார்கெட். இலக்கை போய் நாம் அடையணும்னா ஒரு காரியத்தை செய்யணும். வாசிக்கலாம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14. சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். பின்னா அடுத்து விட்டுறணும். நடந்ததையே நினச்சி உக்காந்துட்டு இருக்கக்கூடாது. இன்னைக்கு நாம் நிறைய பேர் பேக்வேர்டாக இருக்கிறோம். 10 வருஷத்துக்கு பின்னாடி உட்காந்துருக்குறோம். ஏன்னா யாரோ ஒருத்தர் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க, அந்த வார்த்தையை வச்சு இன்றைக்கும் அழுதுகிட்டு இருப்போம். அன்றைக்கே எங்கள் அப்பா சொன்னார், அன்றைக்கே அவன் சொன்னான், நீ உருப்பட மாட்டேன்னு சொன்னான், அதே மாதிரி என் வாழ்க்கை ஆயிடுச்சு. அவன் சொன்னதுனால ஆகலை, நீ அப்படி யோசிக்கிறதுனால தான் அப்படி ஆயிருக்கு. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கணும். அதாவது நம்ம இலக்கை நோக்கி பார்க்கணும். நான் முன்னேறணும்னா நடந்ததையோ நினச்சிக்கிட்டே இருந்தால் நான் முன்னேற முடியாது. நான் முன்னேறணும்னா என் பார்வை இலக்கின் மேலே இருக்கணும். இலக்கு என்னது? எனக்காக வைச்சிருக்கிற அந்த இலக்கை நோக்கி, பந்தய பொருளை நோக்கி ஓடணும். வாசிக்கலாம், வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம், கடைசி அந்த வசனத்தை பார்த்து முடிச்சுலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ
சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளதை பற்றி கொண்டது. உனக்கு உள்ளதை கொடுத்தது யாரு? தேவன். அதை பிடிச்சுக்க. உன் கிரீடத்தை நீ பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ, என்ன கொடுத்திருக்கிறார்? ரட்சிப்புங்கிற ஈவை கொடுத்திருக்கிறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. உங்கள் கையில் அந்த ஈவை கொடுத்திருக்கிறார். அந்த ஈவு தான் உங்களை நீதிமானாக்கினது. அந்த ஈவில் என்ன இருக்குது? கிருபை இருக்குது, அன்பு இருக்குது, மன்னிப்பு இருக்குது. அந்த ஈவை உனக்கு கொடுத்து அதை பிடிச்சிக்கோ. உனக்கு உள்ளதை பற்றி கொண்டுரு. அப்போ தான் உன் கிரீடத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும். நான் எத்தனை தடவை விழறேன்றது முக்கியம் இல்லை, எப்போ எழுந்திருச்சேங்கிறது தான் முக்கியம். உடனே எழுந்திரிச்சிடணும். என்னதான் உங்கள் பிள்ளை நீங்கள் தப்பு பண்ணேன்னு போட்டு அடின்னு அடித்தாலும் அடுத்த நிமிஷம் அந்த பிள்ளை என்ன பண்ணும்? ஒரு 10 நிமிஷம் ஆளும், ஒரு அரை மணி நேரம் ஆளும், என்ன மாதிரி அழு முடிஞ்சிருந்தால் 1 மணி நேரம் ஆளும். அதுக்கப்புறம் அம்மாவோட முந்தானி வந்து பிடிச்சிக்கும். யார் அடித்தாங்களோ அதெல்லாம் அப்படியே மறந்துடுது. அந்த பிள்ளையோட மனசில் அது இல்லவே இல்லை. இந்த ஆள் தானே நம்மளை போட்டு அடிச்சது, இந்த பொம்பளை தானே இந்த மாதிரி அடித்தது நம்மளை, இந்த மாதிரி நம்மளை பேசுன்னு அந்த குழந்தை நினைக்கிறதே இல்லை. அதனால தான் இயேசு சொன்னார், சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எப்படிப்பட்டவர்களுடையது? அந்த மனசில் எந்த வஞ்சகமோ பகையோ மோசமோ விரோதமோ இல்லை. அடுத்த நிமிஷம் அந்த சிறு பிள்ளை அப்பாவை தேடி தான் அம்மாவை தேடி தான் ஓடும். எங்கள் அப்பா என்னை அடிச்சிட்டாரு, எனக்கு பென்சில் வாங்கினேன்னா பக்கத்து வீட்டுக்காரனை போய் கூப்பிடாது. எங்கள் அப்பா என்னை அடிச்சிட்டாரு, அதனால் அங்கிள் நீங்கள் எனக்கு பென்சில் வாங்கி கொடுங்க உங்கள் பிள்ளை போய் சொல்லிச்சா என்றைக்காவது? நீங்களாம் சொல்லியிருக்கீங்களா? உங்கள் சின்ன வயசில் உங்கள் அப்பா அடிச்சிட்ட உடனே எங்கள் அப்பா அடிச்சிட்டான், அந்த ஆள் என்னை அடிச்சிட்டான், அதனால் நான் அவன் வீட்டில் சோறு சாப்பிட மாட்டேன், பக்கத்து வீட்டில் போய் அக்கா நீ சோறு போடுன்னு போய் கேட்டால் எத்தனை நாள் போடும் அந்த அக்கா? போடா அவங்க வீட்டுக்கு இன்னும் போமா, முதல்ல போவே மாட்டோம். ஏன்னா அடித்தாலும் அவர் என்னுடைய தகப்பன். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. அந்த பிள்ளையோட மனசில் அந்த 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 காயம் இல்லை, அந்த காரியம் இல்லை, போயிடுச்சு. அதே போல தான் ஆண்டவரும் உன்னை என்னையும் பிள்ளையா அங்கீகரித்த தேவன். அவருக்கு தெரியும் நீ விழக்கூடியவன் என்று தெரியும், நீ விழுவன்னு தெரியும். ஆனால் என்ன எதிர்பார்க்குறார்? விழாமல் இருக்கிறதுக்கு என்ன சொன்னார் அதையும் செய்ய சொல்லியிருக்கார், விழுந்தா என்ன செய்யணும் அதையும் சொல்லியிருக்கிறார். விழுந்த அடுத்த நிமிஷம் ஓடிவா. எப்படி இருந்தாலும் உன் இலக்கை நீ அடையணும். நீ சேர வேண்டிய இடத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நாம் கடைசியாக ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோவை ஒரு சில பேர் பார்த்துருக்கலாம், பார்த்துருந்தாலும் பரவாயில்ல, பாருங்கள். இது ஒரு டெரிக் எட்மண்ட்ஸுங்கிற ஒரு ஓட்டப்பந்தய வீரன். பார்சிலோனாவில் நடந்த ஒலிம்பிக்ஸில் 400 மீட்டர் ரேஸ் ஓடிக்கிட்டு இருக்கணும். அந்த வருஷம் தங்கத்தை ஜெயிக்கிறதுக்கு இந்த டெரிக் எட்மண்ட்ஸ் தான் எல்லாராலும் பேசப்பட்டோம். கண்டிப்பாக டெரிக் கோல்டு மெடல் ஜெயிப்பார் அப்படின்னு எல்லாரும் பேசப்பட்டுச்சு. ஆனால் அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள்.
அன்பானவர்களே, உங்களுக்கும் எனக்கு இருக்கிற தகப்பன் அப்படிப்பட்டவர் தான். நம்ம நிறைய நேரம் விழுந்திருக்கலாம். விழுந்த இடத்துல நீங்கள் உட்கார்றது தேவனுடைய விருப்பம் அல்ல. நீ எழும்பணும்.